போலாமா? ஏசி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஏதோ வந்து இது சீட்டு கேம்ல எது பிரச்சனை ஆயிடும் அதுல வந்து வருவாங்கன்னு நினைச்சு ஒரு சீன் இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. மத்தபடி பார்த்துட்டு வச்சுக்க இந்த படம் வந்து எதை நோக்கி போகுது, 2.5 மணி நேரம் படமாச்சு. ஆனா ஏன் முன்னும் முடியலன்னு பார்த்து ரைட்ல திரும்பி பாக்குறேன், இவன் கண்ணாடி அழுதுன்னு இருக்கான். ஏன்டா அழுதுன்னு கேட்டா முடியல மச்சான், நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாப்புல. அந்த போக்கஸ்லயே போயிட்டு இருக்கு. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல தெரியுதா? ஸ்கிரீன் பிளேவா இல்ல, அது இல்ல, எதுவுமே இல்ல. எப்பவுமே விஜய் சேதுபதி பத்தி பார்த்து கேக்குறாங்க, யாரா நீ? நான் கேக்குறேன் டேரக்டர், யாரு நீ இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க இஷ்டத்துக்கு? ஒண்ணும் முடியல. கிளைமேக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ஆறுதலா ஒரு விஷயம் வந்துச்சு. ஆமா, இப்போ அதையே வாயால சொல்ல மாட்டேங்க. படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 hour போல. நம்ம வந்து 2 டிக்கெட் எடுத்துட்டு படத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 hour படம் ஓடுது. 3வது ஹவர்லயே நம்மளுக்கு தூக்கம் வந்துருது. இது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, எதுனா ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் இந்த டீம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலாவே வந்து ஒரு மணிஷ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த கதை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போக்கர் கேம்ல போறாங்க. இப்ப கசினோ எல்லாம் இருக்கும் மலேசியால. சோ போக்கர் கேம்ல போறேன்ட்டு அங்க வின் பண்றாரு. சரி, அதை வச்சு கதை போவோம்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம். பார்த்தா அதுல இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் கீர் போட்டு நான் பேங்க் ராபரி பண்ண போறேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி 1 man ஆர்மியா கிளம்புறாரு. அவரு தான் தெரியும்ல, நானே போய் கொள்ளாச்சிட்டு வந்துடுறேன், எனக்கு கண்ணுக்கு எதுவும் தேவையில்ல, ஆமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு. நடு ரோட்ல அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பேங்க் வண்டியும் வந்து நிக்குது. வண்டி வந்து நின்ன உடனே அவனே வந்து, சார் வாங்க பணத்தை எடுத்துட்டு போங்க, நான் என்ன கையை கட்டி நிக்கிறேன் அப்படின்ன உடனே இவர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. உலக வரலாற்றிலேயே நான் நிறைய ஈஸ்ட் படம் பார்த்திருக்கேன், லைக் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ராபரி சீன் எல்லாம் கேமரா ஒர்க்கா ஒண்ணுங்க எதுவுமே அங்க யாருமே இல்ல. இந்த மாதிரி ராபரி எல்லாம் உலகத்திலேயே நம்ம பாத்துருக்க முடியாது. டே டைம்ல பட்டப்பகல்ல முடிச்சிட்டாரு, மொத்தமா முடிச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. சரிடா, ஈஸ்ட் தான் கதை போல, இனிமேட்டு இந்த ராபரியை வச்சு நல்லா ஓட போகுது, யாரும் பதறாதீங்க, உட்காருங்க, சீட் எஜ்ஜிலே உட்காருங்கன்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தா ஈஸ்ட் போர் அடிச்சு போச்சு எனக்கு. நான் வந்து லாட்டரி டிக்கெட் ஒரு 40 கோடி தான், எவ்வளவு ஜஸ்ட் 40 crores எனக்கு ஊந்துருக்குன்ற மாதிரி வந்த ஆடியன்ஸ். நான் வந்து ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு கதை நல்லா இருக்கும் தான் வரும், பட் இப்படி போட்டு சொதப்பிட்டு ஒன்னே ஒண்ணுங்க, அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அவங்க ஆண்டிடா, அவங்க இன்னொருத்தங்க ஹீரோயின் கிடையாது, அவங்க சப் ரோல் தான். ஹீரோயின் வந்து ஆக்சுவலா அழகா கியூட்டா இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா தெரியல எனக்கு, நல்லா இருக்காங்க. மத்தபடி படத்துல சத்தியமா சொல்றேன், விஜய் சேதுபதி சார் கோச்சிக்கிட்டாலும் சரி, என்டையர் டீமே கோச்சிக்கிட்டாலும் சரி, எந்த இடத்துலயுமே கைத்தட்டல் வரல. எந்த இடத்துலயுமே கைத்தட்டல் வரல. எந்த இடத்துல ஒரு கிரௌட் வந்து அப்படி ஒரு முன்ன வரல சீட்டுக்கு முன்னாடி. ஆனா ஒரே இடத்துல வந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்ல எங்க நடிப்பு அரக்கன், ரஜினி ஸ்டார், வாட்டர் மெலன் ஸ்டார், எங்க அண்ணன் திவாகரனை காட்டும் போது மட்டும் என்டையர் ஆடியன்ஸா கை தட்டுறாங்க. உண்மையிலே விஜய் சேதுபதியை காட்டும் போது கூட யாரும் கண்டுக்கல, ஆனா வாட்டர் மெலன் ஸ்டாரை காட்டும் போது கண்டுக்கிறாங்கன்னா, ஆமா அத ஒரு 10 செகண்ட் ரீல் ஒண்டி போட்டு விட்டீங்கன்னா, இனிமேட்டு எல்லா படம் எடுக்கிறவங்களும் அந்த வாட்டர் மெலன் அவர் சாப்பிடுறாருல அந்த சீன் எடுத்து உள்ள போட்டீங்கன்னா நாங்க கைத்தட்டோம். மத்தபடி எங்களுக்கு அதெல்லாம் வேணும், கைத்தட்டு வேஸ்ட்டுங்க படம். இல்ல ஒன்னே ஒண்ணு, அது மொத்தமா நெகட்டிவா சொல்லக்கூடாது. காமெடிஸ் வந்து யோகி பாபுதும் விஜய் சேதுபதிதும் லைட்டா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் மற்றபடி கதை அவங்க அதுதான் ட்ராக் மாறி போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, மலேசியால எடுக்கிறாங்க படம், மலேசியன் லாங்குவேஜ் பேசணும்ல. நான் மலேசியால 7 வருஷம் இருந்தேன், அந்த பாஷா மலாய் பேச தேவையில்ல. அங்க இருக்கிற தமிழ்காரங்களே தமிழ் பேசுறதே வேற ஒரு ஆக்சென்ட்ல இருக்கும். கோழிக்கறின்னு வாங்க பாரு, தபாலில பாத்துருப்பீங்க, வித்தியாசமா இருக்கும் ஆக்சென்ட். இங்க போலீஸ்கார் உட்பட மலேசியாக்காரர் உட்பட எல்லாருமே தமிழ்ல தான் பேசுறாங்க. அது நம்ம சென்னை தமிழ் வேற. சோ அவங்க சென்னையிலேயே தெரியுதுங்க, ஏன் மலேசியா ஒரு ட்ரிப் தேவைப்பட்டு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க போல, சார் ஐ வாண்ட் மலேசியா ட்ரிப் சார். இல்ல நான் கேள்விப்பட்டா அவர் வந்து எந்த படத்துக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, காசெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா ஆறுமுகம் சாரும் இவரும் பார்த்தா ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஃப்ரெண்டுனா எப்படி வச்சு செய்வாங்களே, ஒண்ணும் இல்லைங்க. விஜய் சேதுபதி யாருன்னு லாஸ்ட் வரைக்கும் தெரியாதுங்க. யாரு நீ? ஒருத்தர் ஊருக்கு வராரு, மலேசியா வராரு, யாருன்னே யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் வரைக்கும் இந்த லியோ படத்துல வர பாருங்க, நீதானே லியோ, அசிமா சொல்லிட்டு நீதானே லியோன்னு ஒரு சீக்வன்ஸ் வர பாருங்க. அது மாதிரி இதுல விஜய் சேதுபதி யாருன்றதுதான் ட்விஸ்டே. சரி, ஒருவேளை இவர் பெரிய ப்ரொஃபசர் கூட இருந்தாரோ, மணிஸ்ட் ப்ரொஃபசர் கூட அங்கிருந்து தப்பிச்சு வந்து ராபரி பண்றா, அது மாதிரி எதுனா இருக்கணும். லாஸ்ட்ல நீ யாருடா அப்படின்னு கேட்பாங்க, அப்ப இவர் திரும்புவாரு, உண்மையை சொல்ல வராங்கன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்.
பின்னாடி வந்து ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை டிரெக்டர் பேர் வரும். அவருதான் யாரு? என்ன அவர்தான் யாரா? அதுதான் யாரு? இப்படி எல்லாம் ஒரு கதையை எடுத்தா எப்படிங்க பாரு? ஒரு படம் அவருதான். வேலைக்கு ஆகாது. சிம்பிளி வேஸ்ட். ஆறுமுக குமாரா புது டைரக்டர் வந்திருக்காங்க. இங்க அதாவது படம் ஃபுல்லாவே துபாயில நடக்கிற ஒரு விஷயத்தை தான் காட்டி இருக்கிறாங்க. துபாய் ஏர்போர்ட்னு காட்டினாங்களடா, அதனால நான் மலேசியான்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல, நான் வந்து துபாய்னு ஏர்போர்ட்னு பார்த்தேன், அதனால துபாய் நினைச்சேன். சரி, மலேசியாவை ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க, இந்தியாவை எதுவுமே காக்கல. சாரி, தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ எதுவும் காட்டல. இங்க இருந்து போனா எவ்வளவு கஷ்டப்பட்டு குப்பை பொறுக்குவான்றத அவரு யோகி பாபு காட்டுறாரு. அந்த குப்பை பொறுக்கிற வீட்டுல இவரு தங்கிக்கிட்டு அவரு ஹோட்டல் தொடக்க போறாரு. அந்த இடத்துல கஷ்டம் வந்து அந்த கதாநாயகிக்காக போய் தர்மாவிட்ட போய் சீட்டாட போய் மாட்டிக்கிறாரு, கையெழுத்து போட்டு பாஸ்போர்ட்டை போட்டு. பரவாயில்ல, கதை புதுசுதான். அந்த சுவாரஸ்யத்தோட கொஞ்சம் ஒரு 75% எடுத்திருக்காரு ஆறுமுககுமார். இருந்தாலும் நம்ம படம் பாக்குறதுக்கு தான் எடுத்திருக்காங்க. அத வந்து சிறப்பா அண்ணனோட மனித நேயத்துக்கு, மக்கள் செல்வன், ஓகேவா, யாரு எப்ப எங்க போனாலும் அவரோட இமோஷனல் இருக்குல்ல, சுகந்தியோட இமோஷனலும் அண்ணனோட இமோஷனலும் ஒண்ணு இல்லையா, அந்த அன்புக்காக சுகந்தி வந்தேன். பரவாயில்ல, ஒரு வட்டம் பார்க்கலாம். எந்த ஒரு லேக் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன் டைம் பார்க்கலாம், ஓகேவா. எல்லா டைரக்டருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா. யாரு அந்த காலத்துல ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு ஜெய்சங்கர் இருந்தாரு பாரு, அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்டு ஜெய்சங்கர் தான் நம்ம மக்கள் செல்வன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்.